சிம்மம், கள்ள தொடர்பு வரமா சாபமா? இந்த மார்ச் மாத ராசி பலன் எப்படி இருக்கு, கிரகங்கள் எல்லாமே இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரி அமர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்க ஒர்க் பண்ண போறீங்க, நீங்க நல்லா தான் இருப்பீங்க. ஆனா சம்பந்தமே இல்லாத ஒருத்தரால இதுல பாதிக்கப்படுறது யார் அதிகமா தெரியுமா? சரி, என்ன மாதிரி கடவுளை வழிபடலாம் லைஃப்ல சேஞ்ச் ஆகிறதுக்கு, இல்லை எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் லைஃப்ல நடக்கிறதுக்கு? இதுல பல பேருக்கு ஒரு கேள்வி கூட வரும். மிக குறைந்த கட்டணத்தில் ஷீரடி சென்று வர அனைத்து வசதிகளுடன் மேலே காணும் நம்பருக்கு போன் செய்யவும். சிம்மம், கள்ள தொடர்பு வரமா சாபமா? என்னம்மா ஒரு குண்டை தூக்கி போடுறியே, நல்லா தானம்மா போயிட்டு இருக்கு வாழ்க்கை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நல்லா தாங்க போயிட்டு இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய ராசியில இப்ப கேதுவும் 7ல ராகுவும் இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தினாலதான் நான் இதை பேசலான் இருக்கேன். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. மறக்காம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மார்ச் மாத ராசி பலன் எப்படி இருக்கு, கிரகங்கள் எல்லாமே இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரி அமர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில இப்போ கேது பகவான் அமர்ந்திருக்காரு. உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய களத்திரஸ்தானம், உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உங்களுடைய மேரேஜ், இந்த மாதிரி வீட்டில் தான் இப்போ புதன், ராகு, செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் அமர்ந்திருக்கு. இந்த வீட்டில் தான் இப்போ கால சர்ப தோஷமானது பிப்ரவரி மாதம் ஏற்பட்டுச்சு. இது எந்த மாதிரி தாக்கங்களை கொடுக்கும் அப்படின்றத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசியிலிருந்து 8ஆம் வீட்டில் சனி, சூரியன், சுக்கிரன், அதாவது 3 கிரகங்கள் 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கு. உங்களுடைய ராசியில 11ஆம் வீட்டுல குரு அமர்ந்திருக்காரு. இந்த குரு பகவானால மட்டும்தான் நீங்க காப்பாற்றப்படுறீங்க. குரு மட்டும்தான் உங்களுக்கு இப்ப யோகத்தை பண்ணிட்டு இருக்காரு. வேற எந்த ஒரு கிரகமும் உங்களுக்கு செய்யவில்லை. ஏன் செய்யவில்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உங்களுடைய ராசி சிம்மம், அந்த சிம்ம ராசியோடைய அதிபதி சூரியன். அது மட்டும் இல்லாம உங்களோட ராசிக்கு பாக்யஸ்தானாதிபதி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, நம்ம பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஒரு கிரகம் தான் பாத்தீங்கன்னா குரு பகவான். அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு வரக்கூடிய சில தடைகளா இருக்கட்டும், தாமதங்களா இருக்கட்டும், பிரச்சனைகளா இருக்கட்டும், ஓரளவுக்கு உங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்காரு. அடுத்து ஒரு 2 மாசம் 3 மாசம் வரைக்கும் இது நல்லா இருக்கும். நான் ஏன் இதை மார்ச் மாசம் முன்னாடியே உங்களுக்கு இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இப்பத்துல இருந்து நீங்க அதை கடைபிடிக்க ஆரம்பிக்கணும். இப்பத்துல இருந்து நீங்க கேர்ஃபுல்லா இருக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த குரு பார்வையானது இந்த புதன், ராகு, செவ்வாய் இந்த 3 கிரகங்களுக்குமே குரு தன்னுடைய 9ஆம் பார்வையின் மூலமா ஓரளவு உங்களை தப்பிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. குருக்கு 5, 7, 9 இந்த 3 பார்வையும் குரு பகவானுக்கு இருக்கு. தன்னுடைய 9ஆம் பார்வையின் மூலமா உங்க 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிலேஷன்ஷிப், உங்களுடைய மேரேஜ், உங்களோட பார்ட்னர்ஷிப், எதிர்ப்பாளினம், இது எல்லாமே 7ஆம் வீடு. ஸோ இந்த வீட்டை குரு பகவான் பார்த்துட்டு இருக்காரு. இதனால நீங்க தப்பிப்பீங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத உறவுகளால பிரச்சனைகள் ஏற்படும். இப்ப நீங்க ஒர்க் பண்ண போறீங்க, நீங்க நல்லா தான் இருப்பீங்க. ஆனா சம்பந்தமே இல்லாத ஒருத்தரால நீங்க பாதிக்கப்படுவீங்க. இதுல பாதிக்கப்படுறது யார் அதிகமா தெரியுமா? ஆண்கள் தான் இந்த இடத்துல அதிகமா பாதிக்கப்படுறது. ஏன்னா இந்த ராசியை பாத்தீங்கன்னா சிம்மம் அப்படின்றது சூரியன். சூரியன் அப்படின்னாலே இந்த ஆண். ஒவ்வொரு ராசிக்கும் பாலினம் இருக்குங்க. ஆண், பெண், பெண், ஆண், ஆண், பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஜெண்டர் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆண் ராசி சம்பந்தப்பட்டது. அப்ப இந்த பாதிப்பு ஆண்களுக்கு தான் அதிகமா இருக்கும். வேலைக்கு போற ஆண்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத உறவுகளால உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஏன்னா இந்த கிரகண தோஷம் அதை தான் இண்டிகேட் பண்ணுது. உங்களோட ராசில 7ஆம் வீட்டுல இந்த தோஷம் ஏற்பட்டிருக்கு. ஸோ யாரோட பழகுறோம், எப்படி பழகுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க கேர்ஃபுல்லா இல்லை அப்படின்னா நாளைக்கு பேரு கெட்டு போயிடும். குடும்ப குட்டி இருக்காது, மனைவி விட்டுட்டு போயிடுவாங்க, குழந்தைங்க உங்களுக்கு எதிர்ப்பாயிடும், தேவையில்லாத மன கஷ்டம், மன சஞ்சலம், இது எல்லாமே நீங்க கவனமா பார்க்கணும். இதை நான் மார்ச் மாதமே ஏன் திரும்ப திரும்ப உங்களுக்கு இதை சொல்றேன்னா, குருவோட பார்வை இருக்கிற வரைக்கும் தான் உங்களால் தப்பிக்க முடியும். நீங்க 1000 தான் நீங்க நல்லவராகவே இருக்கட்டுமே, நீங்க நல்லதுதான் பண்ணுவீங்க, நல்லதுதான் செய்வீங்க. ஆனா உங்க முதுக பின்னாடி குத்துறவும் உங்க பின்னாடியே தான் இருக்கும்.
அதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ குருவோட பார்வை இருக்கிற வரைக்கும் ஓகே, அடுத்து ஒரு 2 மாதம் 3 மாதம் ஓகே. அதுக்கப்புறம் குருவோட பார்வை விலகி, குரு இப்போ 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்காரு, அடுத்து 12ஆம் இடத்துக்கு வரும்போது தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் நீங்கள் இப்போவே கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி, சூரியன், சுக்கிரன், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலேருந்து 8ஆம் வீட்டில் போய் மறைஞ்சிட்டாரு. முடிவுகளை தெளிவாக எடுக்கணும். சனி சூரியன் ஆகாத கிரகங்கள். ஸோ இந்த மார்ச் மாதம் முழுக்கவே வந்து இந்த சனி சூரியனோட இணைவு வந்து உங்களுக்கு இருக்கு. மனக்குழப்பம் ஏற்படும். யார் பேச்சும் கேட்காதீங்க. உங்களுடைய எண்ணங்கள்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க, ஸ்ட்ராங்கா வெளிப்படுத்துங்க. இயல்பாவே வந்து சூரியனோட ஆளுமை சக்தி உங்ககிட்ட இருக்கு, ஆளுமை திறன் உங்ககிட்ட இருக்கு, எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. ஆனா இந்த சனி சூரியன் இணைவானது உங்களுடைய ராசியில இருந்து 8ஆம் வீட்டுல அமைவது தப்பு, வேற வழி இல்லை. சுக்கிரன் ஒரு வகையில பரவாயில்ல, சுக்கிரனோட சேர்ந்து இணைஞ்சிருக்கு. இதே சனி சூரியன் மட்டும் இணைவா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அது வந்து கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தான் கொடுத்துருக்கும். ஸோ சுக்கிரனோட இணைவு ஒரு வகையில் அந்த தாக்கத்தை குறைக்குது. கரியர்ல மட்டும்தான் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி பணப்புழக்கமா இருக்கட்டும், உங்க வியாபாரமா இருக்கட்டும், இல்லை வெளிநாட்டில் இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்குமே இந்த மாதம் வந்து நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் கரியர்ல ஒரு சில உறவுகிட்ட வந்து நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது, மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, வரன் பார்த்துட்டு இருக்கோம், வரன் அமைய மாட்டேங்குது, குரு பலன் இருக்கா, தள்ளி தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க உங்களுக்கு வந்து குழப்பமாவே இருக்கும். இந்த குரு பலன் உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு இப்ப 11ஆம் இடத்துல வந்து குரு வந்து அமர்ந்திருக்கிறதுனால 11ஆம் இடம் என்பது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடமா வந்து வர்றது. அது மட்டும் இல்லாம குருக்கு ஒரு நல்ல வீடுன்னு தான் நான் சொல்லுவேன். எப்பயுமே குரு மாதிரி ஒரு சுப கிரகம் வந்து 6, 8, 12 மறைவது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல அமர்வதும் உங்களுக்கு நிறைய லாபங்களையும் கொடுப்பாரு. அதே நேரம் கல்யாண ஆசைகள் உங்களுக்கு இருக்கு, மேரேஜ்க்கான பாசிபிலிட்டி இருக்கு, வரன் பார்த்துட்டு இருக்கோம், அந்த அமைவுகள் இருக்குன்னா கண்டிப்பா இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு அது அமையும். ஓகேங்க. ரிலேஷன்ஷிப்ஸ் உங்களுக்கு வந்து கவனமா இருக்கணும், பார்த்து இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அடுத்து படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்க போகுது இந்த மார்ச் மாதம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்துல உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் வீட்டோட அதிபதி வந்து குரு பகவான், அவரு தான் அவங்களுக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல இருக்காரு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கவனமா இருங்க. தேவையில்லாத நண்பர்கள் வட்டாரத்தோட நீங்க போய் பழகிறதோ பேசுறதோ எதுவுமே வச்சுக்காதீங்க. ஏன்னா குரு வந்து ஒரு சுபகிரகம் அப்படின்றது வந்து நல்ல நல்ல மனசு இருக்கவங்களோட மட்டும்தான் சேர்ப்பாரு. தேவையில்லாத கெட்ட குணங்கள் இருக்கவங்கள சுத்தமா வந்து தீண்டவே விட மாட்டாரு. ஸோ நல்ல வட்டாரங்களோட நீங்க பழகிறது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில வந்து நன்மையை பயக்கும், யோகத்தை பயக்கும் அப்படின்றத மட்டும் நீங்க வந்து என்னைக்குமே மறக்கக்கூடாது. சனி உங்களுக்கு இப்போ 8ஆம் இடத்துல இருக்காரு, அஷ்டமஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு, அடுத்த 1 வருஷத்துக்கு இருக்காரு. இதையும் நீங்க கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா குரு உங்களுக்கு ஒரு வகையில் நல்லது பண்றாரு. உங்க ராசில இருந்து 12ஆம் இடம் வந்து உச்சமாக போறாரு. ஸோ அந்த உச்சமாகக்கூடிய குரு பகவான் சனி பகவானை பார்க்க போறாரு அடுத்து ஒரு 6-7 மாசத்துக்கு. அது உங்களுக்கு நல்லதுதான், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் சனி தன்னுடைய வேலையை காட்டும். ஹெல்த் வைஸ் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா 40லேருந்து 60 வயசுல இருக்கிறவங்க கண்டிப்பா கேர்ஃபுல்லா இருங்க. முதுகு சம்பந்தமான விஷயங்கள், எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி எல்லாம் வரும். ஏன்னா சனி அப்படின்றதால நம்மளுடைய எலும்பு, சனியோட கண்ட்ரோல்ல போறது எலும்பு சார்ந்த விஷயங்கள், நம்மளுடைய முதுகுத்தண்டு, இது எல்லாமே சனியோட கண்ட்ரோல்ல தான் போகுது. ஸோ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் வைஸ் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, என்ன மாதிரி கடவுளை வழிபடலாம் லைஃப்ல வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு, இல்லை எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் லைஃப்ல நடக்கிறதுக்கு? இதில் பல பேருக்கு ஒரு கேள்வி கூட வரும், என்னங்க இந்த கோயில் போறது, பரிகாரம் பண்றது, இதெல்லாம் உண்மையா பொய்யா, நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயில் போறது, பரிகாரங்கள், இதெல்லாம் வந்து ஜோதிடத்துல நான் எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து நம்மளுடைய மனசுக்கும் நம்மளுடைய உடலுக்கும் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். என்னதான் நடந்தாலும் நீங்க கோயிலுக்கே போனாலும் 1000 வாட்டி நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் கூட நடக்கிறது நடந்துதான் தீரும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பரிகாரத்தினால ஒரு விஷயம் மாறுமா? வாய்ப்பே கிடையாது. இறைவன் என்ன எழுதியிருக்காரோ அதுதான் நடக்கும், மாற்றம் இல்லை. இருந்தாலும் அந்த ஒரு மோட்டிவேஷன் மனசுல ஒரு தெம்பு கோயில் போறதுனால உங்களுக்கு ஏற்படும். ஸோ நீங்க அதிகமா வழிபட வேண்டிய கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தி.
ஸோ குரு தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபடுறது அப்படின்றது நிறைய சிறப்பு வாய்ந்த பலன்களையே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் நான் பார்த்த வரைக்கும் சில உறவுகிட்ட இருந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. வரமா சாபமா அப்படின்றது இன்னும் 2-3 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரியும். என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். நல்லதே நடக்கும். தேங்க்யூ.